எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். யாராவது ஒரு தலைவன் வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை, வீட்டுக்காரன் பூட்டி விட்டு போனான், வெளியே காத்திருந்த ஒரு தலைவனை, மக்கள் தலைவனை நீங்கள் பார்த்ததுண்டா? இது அத்தனையும் செய்தவர் எங்கள் அண்ணன் திருமா. அதனால்தான் இந்தியாவின் அரசியலை திருப்பி போடுகிற திருமாவாக இருக்கு. ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? முன்னாடி நடந்த ஒரு உண்மையை சொல்றீங்க. அண்ணன் திருமா அவர்கள் ஒரு நாள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட தூங்க முடியாது. எனக்கு தெரிந்த பாத்ரூமை தவிர அவர் தனியா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு பிரதமர் யார், முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஏதாவது ஒரு தலைவர் போஸ்ட் ஒட்டி நீங்க பாத்திருக்கீங்களா? யாராவது ஒரு தலைவர் நடந்தே செருப்பு தேய பிரச்சாரத்துக்கு போனதை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? யாராவது ஒரு தலைவர் சுவற்றிலே தானே வெள்ளையடித்து தானே தன் கட்சியினுடைய கொள்கைகளை எழுதி நீங்கள் கேட்டதுண்டா? எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. இன்னைக்கு நிறைய பேர் தலைவர்களா இருக்கிறாங்க. ஒருத்தர்லாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு. திடீர்னு மேடைக்கு ஏறினா செருப்பை தூக்கி காட்டுவாரு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு, அப்புறம் ஆமகரி பேசுவாரு, அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.